ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அன்பிளான்ட் ஏலகிரி ட்ரிப் தாங்க பார்க்க போகிறோம். ஏன் அன்பிளான்டுன்னு சொல்கிறேன்னா, ஏலகிரி வர்றதுக்கு பிளானே இல்லை. நாங்கள் போனது காஞ்சிபுரத்தில் இருக்க முக்கியமான 2 கோவில்கள் தான் பார்க்க போனோம். ஸோ அதை சீக்கிரம் பார்த்து முடிச்சதுனால மதியத்துக்கு மேலே எங்கே போகிறதுன்னு தெரில. ஸோ ஏலகிரி பக்கத்தில் தானே இருக்கா, அங்கே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தோங்க. ஸோ இங்கே வர்றதுக்கு ரூம்ஸ் எல்லாம் எதுவுமே புக் பண்ணல. அங்கே வந்து ஸ்பாட்டில் தான் ஒரு 3 ஹோட்டல் வந்து என்கொயரி பண்ணி அதுக்கப்புறம் இந்த ரூமுக்கு வந்தோம். இது வந்து மெயின்லேயே தான் இருக்குது. ஈஷா ஹோம் ஸ்டே அப்படிங்கிறது தான் இந்த ஹோட்டலோட நேமு. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் பெட் இருக்கிற மாதிரி ரூம் வந்து கிடச்சிது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3000 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. 1 டேக்கு தான் நாங்கள் வந்து ரூம் வந்து எடுத்திருந்தோம். ஏன்னா இங்கே வந்து 2 நாள் 3 நாள் தங்கி பார்க்கறதுக்கு நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு இடங்கள் இல்லை அப்படின்னு நாங்கள் 1 நாள் மட்டும் ரூம் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தது. ஸோ இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணோம். இந்த ஹோட்டல்லேருந்துமே வியூ வந்து சூப்பராக இருக்குங்க. சுற்றி வந்து நமக்கு மலை, செடி, மரம் இந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்தது. கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் போனப்போ மழையும் பெஞ்சிட்டே இருந்தது. விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டே இருக்குங்க ஏலகிரியில். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஹோட்டலில் நைட்டு டின்னர் சாப்பிட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிறத கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷனில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க வந்து 2 முக்கியமான கோவில் வந்து சொன்னாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நாங்கள் போன கோவில் வந்து பெருமாள் கோவில். இந்த பெருமாள் கோவிலில் நமக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம கோவில் உள்ளே போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து பெயிண்டில் வந்து அழகாக வந்து கோலம் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்க்குறதுக்கே. ஒரு பக்கம் வந்து நமக்கு ரேம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க நடக்கிறதுக்கு, இன்னொரு பக்கத்தில் வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கோலம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்பவே அமைதியாக இருந்ததுங்க. கோவிலில் கூட்டம்லாம் இல்லை. நம்மள மாதிரி டூரிஸ்ட்டுக்கு வரவங்க தான் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த கோவிலில் வந்து பூஜை ஏதோ வந்து பண்ணியிருந்திருப்பாங்க போல். அதுலேருந்து அந்த நவதானியத்தெல்லாம் அங்கேயே போட்டு வச்சுருக்காங்க. அது எல்லாமே முளைச்சி அழகாக பச்சை பசேல்னு இருந்ததுங்க உள்ள என்ட்ரன்ஸ்லேயே. அதுக்கப்புறம் இந்த ஒரு இடத்துல வந்து கோவிலுக்கு தெப்பக்குளம் மாதிரி உள்ளேயே வந்து தண்ணி விட்டு வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் வந்து அந்த ஆதிசேஷன் மேலே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. வெளியிலேருந்து பார்க்குறப்பவே பெருமாள் வந்து அவ்வளோ ஒரு அழகாக வந்து தெரிஞ்சார். கோவிலில் சாமியை நின்று நிதானமாக வந்து நம்ம சாமி தரிசனம் பண்ணலாங்க. நம்ம போனதுமே ஒவ்வொரு சாமிக்குமே வந்து ஆரத்தி எல்லாமே காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்டெப்ஸ் ஏறி போய் நம்ம வந்து சக்கரத்தாழ்வார், அப்புறம் அனுமான் இவங்களெல்லாம் வந்து பார்த்து கும்பிட்டு வர மாதிரி வழி அமைச்சிருக்காங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப திருப்தியாக வந்து இந்த கோவிலில் வந்து சுவாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறமே வெண்பொங்கல் வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க. இந்த கோவில் பேர் வந்து கல்யாண வெங்கட்ட ராமசுவாமி. அதுதான் வந்து இங்கே பெருமாளோட பேர். ஸோ ரொம்ப சூப்பரான கோவில். குங்கும பிரசாதம்லாம் கொடுத்தாங்க, ஃபோட்டோவும் கொடுத்தாங்க பாருங்கள், நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்ததாக இன்னொரு கோவில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில். இங்கே வந்து சிவன் பார்வதி அப்படியே உருவமாகவே வந்து உள்ளே வந்து சாமியை வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பர்வதமலையில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 நந்தி இருக்குது. ஒரு நந்தி வந்து கோவிலை பார்த்தா மாதிரியும், இன்னொரு நந்தி இங்கே பாருங்கள் சிவன் பார்வதி வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்து இருக்கிற மாதிரியும் ஒரு தோற்றத்தை நமக்கு ஏற்படுத்துது. பக்கத்துலேயே வந்து முனிவர்கள்லாம் தவம் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து நமக்கு வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேஸு. முருகர், அதுக்கப்புறம் விநாயகர், அதுக்கப்புறம் அந்த 9 நவகிரகங்கள் எல்லாமே இருக்குது. ரொம்பவே சூப்பரான கோவில். நாங்கள் போனப்போ ஒரு 2 நாள் கழித்து சனி பிரதோஷம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து பேரெல்லாம் எழுதி நட்சத்திரம்லாம் எழுதி கொடுத்தோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நம்ம எப்போவுமே கூட்டமான கோவிலுக்கு போவோமா, இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கிற கோவிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக கூட்டம் இல்லை. அதனால் நல்லா நின்று நிம்மதியாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தேன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம வந்து எப்போவுமே சிவன் பார்வதியை உருவத்தில் பார்த்ததே இல்லைல்ல. பட் இந்த கோவிலில் வந்து சிவன் பார்வதி அந்த உருவமாகவே வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த 2 கோவில் பார்த்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து பேர்ட்ஸ் பார்க் வந்திருந்தோம். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏலகிரியிலே மொத்தம் 5 பேர்ட்ஸ் பார்க் இருக்கா. நாங்கள் போனது ஏலகிரி பேர்ட்ஸ் பார்க்கு.
ரொம்ப சூப்பரான பேர்ட்ஸ் பார்க்குங்க. அதுக்கப்புறம் டேஸ்டி ரெஸ்டாரண்ட் சொல்லி நாங்கள் தங்கின ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஹோட்டல் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இங்கே ஃபுட் எல்லாமே இருக்குது. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் இங்கே தான் சாப்பிட்டோம், லஞ்சும் வந்து இங்கே தான் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போல் வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு போகலான்னு கிளம்பி வந்தோம். அங்கே நிறைய வந்து பார்த்திங்கன்னா மெயினில் நமக்கு வந்து தங்கியிருந்த ஹோட்டல், ரூம்ஸு, அதுக்கப்புறம் நம்ம மலை இறங்குற இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய்கறி, பழம் எல்லாமே விற்றுட்ருந்தாங்க. ஸோ நான் எல்லா விலையும் கேட்டு பார்த்துட்டு, நம்ம ஊரில் விற்கிற அதே விலையாக தான் இருக்குது அப்படின்னு கேட்டு நான் பெருசாக எதுவும் வாங்கலை. ஆனால் மக்காச்சோளம் மட்டும் வேக வச்சு விற்றுட்ருந்தாங்க. ஸோ அது மட்டும் நான் வாங்கினேங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ₹5 சொல்லி 4 வந்து ₹20 சொன்னாங்க. ஸோ இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அதை மட்டும் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் நம்ம தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து கிளம்பியாச்சுங்க. வர வழியெல்லாம் பார்த்திங்கன்னா மைசூர் மல்லி, அதுக்கப்புறம் சுண்டக்காய், 5 மணி பூ, இந்த மாதிரி நிறைய வந்து மூலிகைகள்லாம் வந்து ரோட்டோரத்துலேயே இருக்குது. யாரும் அதை பறிக்கவும் மாட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு இந்த செடியெல்லாம் பார்க்குறப்போ. எல்லா செடியுமே தானாகவே வளர்ந்துருக்கு. ஆனால் அதை யாரும் வந்து பெருசாக எடுக்க மாட்டுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. பச்சை பசேன்னு நம்மளை சுற்றி வெறும் அந்த செடி கொடி இதுதான் இருக்குது. மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் அந்த செடியோட ஸ்மெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்கள் யாராச்சும் ஏலகிரி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். லேண்ட்மார்க் வந்து பார்த்திங்கன்னா மிராக்கோ பிசாரியா பக்கத்துலேயே தான் இருக்குது. ஏலகிரியில் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 2 கோவில், அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் பார்க் மட்டும்தாங்க பார்த்தோம். இன்னும் வந்து நமக்கு போட்டிங் இருக்குது. போட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பெடல் போட்டிங் தான், மோட்டார் போட்டிங் கிடையாது. அப்படின்றதுனால அங்கே நாங்கள் போகலை. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய வந்து பேர்ட்ஸ் பார்க் இருக்குது. அதில் ஃபண்டேரா அப்படிங்கிற ஒரு பேர்ட்ஸ் பார்க் இருக்குது. ஸோ சேம் நம்ம எப்படி பேர்ட்ஸ்க்கெலாம் ஃபீட் பண்ணமோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இது இருக்குது. குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்குன்னே ஒரு ப்ளேஸ் இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் கூப்பிட்டு போனால் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி பாண்டா அப்படின்னு ஒரு ப்ளேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் வந்து அவங்களே அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ்லாம் வந்து செய்கிற மாதிரியெல்லாம் நிறைய இடங்கள் இருக்குது. பட் அதெல்லாம் போகலை. கண்டிப்பாக இன்னொரு வாட்டி அந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் எப்போவுமே வீக்கெண்டில் தான் கூட்டமாக இருக்கும். வீக் டேஸில் அந்தளவுக்கு கூட்டமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. வீக் டேஸில் எப்போயாச்சும் ஒரு 2 நாள் லீவ் கிடச்சுன்னா கண்டிப்பாக ஏலகிரிக்கு கிளம்பிடணும். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேஸு. நீங்கள் யாராச்சும் ஏலகிரி போயிருக்கீங்களான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. சம்மரில் ஒரு முறை எங்கள் அம்மா வந்து தெரிஞ்சவங்களோட கல்யாணத்துக்காக ஏலகிரி வந்திருந்தாங்க. அப்போ வந்து இங்கே நிறைய பலாப்பழம் வந்து வித்துட்டு இருந்ததுங்க. பலாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்குமா. வெறும் ₹30, ₹50 அந்த ரேஞ்ச்லேயே வந்து பெரிய பெரிய பலாப்பழம்லாம் வந்து இங்கே கிடச்சிது. அப்போ வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சவங்கலாம் கல்யாணத்துக்கு வீட்டுக்கிட்ட இருந்து வேனில் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி வேனில் வந்து அம்மா வந்து போனாங்க. அப்படி வேனில் போகிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு பலாப்பழம் போனவங்க எல்லாருமே கட்டப்பையில் வச்சு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ வெறும் ₹30 வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அவ்வளோ ஒரு இனிப்பாக இருந்தது அந்த பலாப்பழம். இப்போ நாங்கள் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம்லாம் இல்லை. நான் சொல்கிறது ஒரு 7, 8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போல்லாம் வந்து இங்கே பெருசாக கேம்ஸ் எல்லாம் கூட எதுவும் கிடையாதுங்க. வெறும் போட்டிங் மட்டும்தான் இருந்தது. அம்மாவும் அப்போ போட்டிங்லாம் போயிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. இங்கே இருக்கிற பழக்கடைகளில் எல்லா பழமும் வச்சுருக்காங்க. ஆனால் பலாப்பழம் மட்டும் இல்லை. பலாப்பழம் வந்து சீசன் அப்போ தானே கிடைக்கும். அது வந்து வெயில் காலத்தில் தான் நிறைய இந்த பலாப்பழம், மாம்பழம், வாழை, இந்த முக்கணிகளோட சீசனே வந்து அந்த சம்மரில் தான். ஏலகிரியில் பலாப்பழம் மட்டும் இல்லாமல் வாட்டர் ஆப்பிள், ஸ்டார் ஃப்ரூட், அப்புறம் இந்த மாங்காய், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸுமே வந்து சம்மரில் தாங்க கிடைக்கும். சம்மரில் கிளைமேட்டு, ஃப்ரூட்ஸு, கேம்ஸுன்னு டோட்டலாக எல்லாமே வந்து நம்ம சம்மரில் தான் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அங்கேருந்து கிளம்பி நாங்கள் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே வந்தோம். ஏலகிரியில் வந்து ஒவ்வொரு வளைவு இருக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த ஹேர்பின் பெண்டு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு வளைவுக்கும் இந்த கடையேழு வள்ளர்களோட நேமை வந்து வச்சுருக்காங்க. காரி வளைவு, பாரி வளைவு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் யாராச்சும் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த மலை ஏறி போகிற இடத்துலலாம் நிறைய குரங்குகள் வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ இங்கேயுமே நிறைய குரங்கு அந்த ஒவ்வொரு வளைவுக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா குரங்கு நிறையவே இருந்துச்சு. குரங்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கூட்டமாக வந்து ஓரத்தில் வந்து உட்காந்துட்ருக்கு. நம்ம காரோட கண்ணாடியை மட்டும் எப்போவுமே திறந்துக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நம்ம ஏதாவது சாப்பிட்ற பொருள் இருந்ததுன்னா அந்த வாசனைக்கு வந்து உள்ளே வந்துருங்க. ஸோ அதனால் நாங்கள் போகிறப்ப வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் போனோம். அப்படியும் டிராஃபிக்காக ஒரு இடத்துல நின்னோம் பாருங்கள், அப்பயுமே அந்த கண்ணாடியில் வந்து டக்குன்னு ஒரு குரங்கு வந்து ஜம்ப் பண்ணி வந்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே நல்லது. கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. மழை பெஞ்சப்போ அந்த செவ்வானம்லாம் வானத்தில் இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு ஏலகிரி விட்டு வரத்துக்கு மனசே இல்லை. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கனிஷ்கா ரொம்ப என்ஜாய் பண்ணா. ஸோ நெக்ஸ்ட் டைமும் இங்கே வரணும் அப்படிங்கிறதுல நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன அந்த வளைவு இதுதான். இங்கே பாருங்கள், இந்த காரி வளைவு அப்படின்னு நேம் வந்து இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டூர் வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி டூர் வீடியோஸ் போகிறப்ப உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் இன்ஃபர்மேஷனை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.